விளையாட்டு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப என்ன பதிவு போட போறோம் அப்படின்னா, கோகோ. கோகோ விளையாட்டோட மைதானத்தோட அளவுகள் எல்லாத்தையுமே நான் இப்ப உங்களுக்கு தெளிவா ஒன் பை ஒன்னா சொல்லி தர போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பார்க்க போறது கொக்கோ கோர்ட்டோட மெஷர்மென்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லென்த் பார்க்க போறோம். லென்த் இப்ப 2 கோர்ட் இருக்கு நம்மளுக்கு. சீனியர், சூப்பர் சீனியர், காலேஜ் மென், உமன் எல்லாருக்கும் ஒரு மெஷர்மென்ட் வரும். சப் ஜூனியருக்கு ஒரு மெஷர்மென்ட் வரும். இப்ப சீனியர், சூப்பர் சீனியர், காலேஜ் இவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா லென்த் எவ்வளவு வரும் அப்படின்னா 27 மீட்டர்ஸ் வரும். இதுவே சப் ஜூனியருக்கு பாத்தீங்க அப்படின்னா 23 மீட்டர்ஸ் வரும். சரிங்களா, நல்லா பாருங்க. லென்த் வந்து சீனியர், சூப்பர் சீனியர், காலேஜ் எல்லாருக்கும் 27 மீட்டர்ஸ், சப் ஜூனியர் மட்டும் 23 மீட்டர்ஸ் வரும். இதுல வித்து அப்படின்றது இப்ப கோர்ட்டோட மெஷர்மெண்ட் ஏ பி சி டின்னு போட்டிருக்கேன். இப்ப வித்து வந்து ஏவும் டியும் இதுதான் வித்து அப்படின்னா சீனியர், சூப்பர் சீனியர் எல்லாருக்கும் என்ன வரும் அப்படின்னா 16 மீட்டர் வரும். இதுவே சப் ஜூனியர் அப்படின்னா 14 மீட்டர் வரும். சரிங்களா, மறந்தாங்க. வித்து 16 மீட்டர், இங்க இவங்களுக்கு வந்து 27 மீட்டர் லென்த், இவங்களுக்கு 14 மீட்டர் வித்துனா 23 மீட்டர் லென்த் வரும். சரியா, அடுத்து நம்ம பார்க்க போறது ஃப்ரீ ஜோன் அப்படின்னா இங்க நம்ம இந்த எண்டு லைன் இருக்குல்ல, இந்த எண்டு லைன்ல இருந்து 1.50, அதே மாதிரி இந்த பக்கமும் 1.50 வைக்கணும். இந்த 1.50 வச்சு லைன் அடிக்கணும். இந்த லைன் அடிச்சோம்னா இதுதான், இதுக்கு பேர் தான் ஃப்ரீ ஜோன். இதுக்கு பேரு. இதே மாதிரி இந்த பக்கமும் இங்க இருந்து 1.50, இங்க இருந்து 1.50 வச்சு இங்க ஒரு லைன் அடிக்கணும். இந்த லைனுக்கு மெஷர்மெண்ட் 1.50 மீட்டர்ஸ். ரெண்டு சைடுமே ஒரே மெஷர்மெண்ட் தான், 1.50. சரிங்களா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது போஸ்ட் வந்து இங்க இருந்து சீனியர், சூப்பர் சீனியர் எல்லாருக்கும் 7.85 வரும். இந்த இடத்துல சென்டர் மார்க் பண்ணி சென்டர்ல போஸ்ட் போடணும். சரிங்களா, இந்த சைடும் அதே மாதிரி இந்த சைடும் சென்டர்ல போஸ்ட். இப்ப 16 மீட்டர் இருக்குன்னா சென்டர் மார்க் பண்ணோம்னா 8 வரும். 8ல இந்த இடத்துல போஸ்ட் வைக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் இப்ப 14 மீட்டர் சப் ஜூனியர் இருக்குன்னா 14 மீட்டர், 14ல பாதி 7 மீட்டர் வரும். 7 மீட்டர்ல போஸ்ட பிளேஸ் பண்ணணும். சரிங்களா, அடுத்து இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சென்டர் லைன் அப்படின்னா இந்த இடத்துல 2 லைன் போடுவோம். அது எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா இந்த சைடு லைன் இருக்கியா, இந்த சைடு லைன்ல இருந்து சீனியர், சூப்பர் சீனியர், காலேஜ் எல்லாருக்கும் இங்க இருந்து 7.85 மீட்டர்ஸ் வைக்கணும். சரிங்களா, 7.85 மீட்டர்ஸ். அதே மாதிரி இந்த சைட்ல இருந்து 7.85 வைக்கணும். ரெண்டு சைட்ல இருந்து 7.85 இங்க மார்க் பண்ணிட்டு, அதே மாதிரி இங்க இந்த பக்கமும் இங்க இருந்து 7.85 மீட்டர்ஸ், அதே மாதிரி இங்க இருந்து 7.85 மீட்டர்ஸ் வச்சுட்டு இது ரெண்டையுமே நம்ம நூலோ இல்ல டேப்பு பிடிச்சோ ஜாயின் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா, இதுதான் இந்த லைனுக்கு பேரு தான் சென்டர் லைன். இது பேர் என்னன்னா சென்டர் லைன். சரிங்களா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இப்ப போஸ்ட் லைன். இந்த லைன் என்ன போஸ்டுக்கு நேரா வரனால இந்த லைனுக்கு பேரு போஸ்ட் லைன். சரிங்களா, போஸ்ட் லைன். இப்ப போஸ்ட் லைன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் மார்க் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த போஸ்ட் லைன் இருக்குல்ல, இந்த போஸ்ட் லைன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் மார்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்கொயருக்கு சீனியர், சூப்பர் சீனியர் எல்லாருக்கும் இங்க இருந்து இங்கதான் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணணும். நம்ம எப்பயுமே சென்டர்ல மார்க் பண்ணக்கூடாது, ரெண்டு பக்கம் சைட்ல மட்டும் தான் மார்க்கிங் பண்ணணும். இங்க இருந்து டேப்பை பிடிச்சு இங்க வைக்க போறோம். இங்க வைக்கிறது இந்த மெஷர்மெண்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கொயருக்கு 2.55 மீட்டர்ஸ், அதாவது சூப்பர் சீனியர் எல்லாருக்கும் 2.55 மீட்டர்ஸ், சீனியர், சூப்பர் சீனியர், காலேஜ் இவங்க எல்லாருக்குமே 2.55 மீட்டர்ஸ் வைக்கணும். இதுவே சப் ஜூனியர் அப்படின்னா 2.15 மீட்டர்ஸ் இந்த லைன் மார்க் பண்ணணும். அதே மாதிரி இந்த பக்கமும் 2.55 வைக்கணும். சப் ஜூனியர், சூப்பர் எல்லாருக்கும் 2.15 வச்சுட்டு இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். எப்ப மார்க் பண்ணாலும் சைட் லைன்ல தான் மார்க் பண்ணணும். ரெண்டு பக்கம் மார்க் பண்ணி தான் லைனை ஜாயின் பண்ணி விடணும். சரிங்களா, அதுக்கப்புறம் இதுக்கு பேரு இதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் எண்டாகிறது வந்து சூப்பர் சீனியர், காலேஜ் எல்லாருக்கும் வந்து இதோட வித்து எவ்வளவு அப்படின்னா 35 சென்டிமீட்டர்ஸ் வைக்கணும். சரிங்களா, இங்க இருந்து 35 சென்டிமீட்டர்ஸ், அதே மாதிரி இங்க இருந்து 35 சென்டிமீட்டர்ஸ் வைக்கிறோம். திரும்ப இங்க இருந்து 35 சென்டிமீட்டர்ஸ் வச்சு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் நம்மளுக்கு வந்துடும். இப்ப சூப்பர் சீனியர், காலேஜ் எல்லாருக்கும் 35 சென்டிமீட்டர்ஸ்னா சப் ஜூனியருக்கு 30 சென்டிமீட்டர்ஸ் தான் வரும். சப் ஜூனியருக்கு இந்த பாக்ஸோட கிராஸ் லைனோட இது என்னதுன்னா
கிராஸ் லேன். இந்த கிராஸ் லைனோட வித்து 30 சென்டிமீட்டர் வந்து சப் ஜூனியருக்கு, சீனியர் சூப்பர் சீனியர் எல்லாருக்கும் 35 சென்டிமீட்டர் வரும். இதோட வித்து எவ்வளவு அப்படின்னா, இதுக்கு பேர் என்னன்னா போஸ்ட் லைன் சொன்னோமா, சென்டர் லைன் சொன்னோம். சென்டர் லைனோட வித்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் வரும். ரெண்டுக்குமே சீனியர் சூப்பர் சீனியர் சப் ஜூனியர் காலேஜ் எல்லாருக்குமே இந்த வித்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர்ஸ் தான் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி அங்க ஒரு ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் இங்க இருந்து அதே மாதிரி மார்க் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்கொயருக்கு 2.55 சீனியருக்கு, 2.15 ஜூனியருக்கு, அதே மாதிரி மார்க் பண்ணிட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கொயர். அடுத்து இருக்கிற 6 ஸ்கொயர் நம்ம போடணும். 1 2 3 இந்த மாதிரி 6 ஸ்கொயர் போனதுக்குள்ள இந்த 6 ஸ்கொயருக்கு ஒவ்வொரு ஸ்கொயருக்கும் உள்ள மெஷர்மெண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி 6 ஸ்கொயர் போட வேண்டியது இருக்கும். இங்க ஒரு 6 ஸ்கொயர், இந்த லாஸ்ட் ரெண்டும் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் போட்டோமா, இதுக்கப்புறம் 6 ஸ்கொயர். இந்த 6 ஸ்கொயரோட மெஷர்மெண்ட்டும் எவ்வளவு பாத்தீங்கன்னா, இன்பிட்வீன் கேப்பு சீனியர் சூப்பர் சீனியர் எல்லாருக்குமே வந்து 2.30 மீட்டர்ஸ் வரும். அதுவே சப் ஜூனியருக்கு பாத்தீங்க அப்படின்னா 1.90 மீட்டர்ஸ் வரும். சரிங்களா? மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் 2.55 வந்து சீனியர் சூப்பர் சீனியர் காலேஜுக்கு, இதே சப் ஜூனியர்னா 2.15 வரும். சரிங்களா? அடுத்து உள்ள இன்பிட்வீன் ஸ்கொயர்ஸ் எல்லாமே வந்து 2.30 வந்து சீனியர் சூப்பர் சீனியர் காலேஜ் எல்லாருக்கும் வரும். சப் ஜூனியருக்கு 1.90 தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த போஸ்ட்ல இருந்து இந்த போஸ்ட்டுக்கு, இந்த 2 போஸ்ட்டுக்குள்ள கேப் எவ்வளவு அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, போஸ்ட் லைன் டு போஸ்ட், இந்த போஸ்ட் டு போஸ்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னா, சீனியர் சூப்பர் சீனியர் காலேஜ் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா 24 மீட்டர்ஸ் வரும். அதே சப் ஜூனியருக்கு பாத்தீங்க அப்படின்னா 20 மீட்டர்ஸ் தான் வரும். சரிங்களா? மறந்துடாதீங்க. சூப்பர் சீனியர் சீனியர் எல்லாருக்கும் இந்த போஸ்ட்ல இருந்து இந்த போஸ்ட்டுக்கு மெஷர்மெண்ட் எவ்வளவு 24 மீட்டர்ஸ். அதே சப் ஜூனியர் அப்படின்னா 20 மீட்டர்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, போஸ்டோட மெஷர்மெண்ட், போஸ்டோட ஹைட் லென்த் வித்து பார்க்க போறோம். போஸ்ட் கொக்கோ போஸ்ட், இது வந்து நம்மளுக்கு கிரவுண்டுக்குள்ள போயிடும். சரிங்களா? கிரவுண்ட்ல இருந்து மேல தரையில இருந்து இந்த போஸ்டோட ஹைட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.20 to 1.25 மீட்டர்ஸ் வரும். சரியா? இதோட சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 28 to 30 சென்டிமீட்டர்ஸ். இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா 28 to 30 சென்டிமீட்டர்ஸ் வரும். இப்ப இதுதான் கொக்கோ கோர்ட்டோட ஃபுல் மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, கொக்கோ கோர்ட் எப்படி மார்க் பண்றதுன்றதையும் நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோல. இப்ப கொக்கோ கோர்ட் மெஷர்மெண்ட் எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்ப எப்படி மார்க் பண்றதுன்றதை நான் சொல்லி தரேன். கிரவுண்ட்ல என்கிட்ட போர்டு தான் இருக்கு, கிரவுண்ட் இல்லாதனால நான் போர்டுல சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் பேஸ் லைன் ஒண்ணு நீங்க வரைஞ்சுக்கோங்க. சரிங்களா? பேஸ் லைன் 27 மீட்டர்ஸ். சீனியர் கோர்ட் போறீங்க அப்படின்னா 27 மீட்டர்ஸ். இது வந்து சீனியர் கோர்ட்டுக்கு. இதே சப் ஜூனியர் கோர்ட் போறீங்க அப்படின்னா 23 மீட்டர்ஸ்க்கு நீங்க பேஸ் லைன் ஒன்று வரைஞ்சிட்டு, இந்த பேஸ் லைன் ஸ்டார்டிங் இருக்குல்ல, இந்த ஸ்டார்டிங்கும் அதே மாதிரி இந்த பேஸ் லைனோட எண்டு இங்க நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களோட டேப் எடுத்து இங்க இருந்து சீனியர் கோர்ட் அப்படின்னா டயகனல் பிடிக்கணும். இந்த டயகனல் பிடிச்சி டேப் பிடிச்சி இங்க ஒரு ஆர்க் அடிக்கணும். இங்க ஒரு ஆர்க் அடிப்பீங்கல்ல, இந்த ஆர்க்கோட மெஷர்மெண்ட் எவ்வளவு அப்படின்னா, இந்த ஆர்க்கோட மெஷர்மெண்ட் 31.38 மீட்டர்ஸ் வரும். சரிங்களா? இது வந்து சீனியர் சூப்பர் சீனியர் எல்லா கோர்ட்டுக்குள்ளேயே டயகனல் மெஷர்மெண்ட். இங்க இருந்து அடிச்சாச்சா, நெக்ஸ்ட் இந்த கோர்ட்டோட வித்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, சீனியர் கோர்ட்டுக்கு இங்க இருந்து 16 மீட்டர். இங்க இருந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஆர்க் அடிக்கணும். இது ரெண்டும் ஜாயின் ஆகிற இடத்த நம்ம ஜாயின் பண்ணி விடணும். இது வந்து 16 மீட்டர்ஸ். இது வந்து சீனியரோடது, சீனியர் சூப்பர் சீனியர் காலேஜ் மென்னு. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இங்க இருந்து டயகனல் பிடிக்கணும். இங்க இருந்து டயகனல் பிடிச்சி இங்க ஒரு ஆர்க் அடிக்கணும். நம்ம இங்க ஒரு ஆர்க் அடிக்கணும். இதே மெஷர்மெண்ட் தான் இங்க இருந்து ஆர்க் அடிக்கணும். திரும்ப இங்க இருந்து இதோட வித்து எவ்வளவு 16 மீட்டர் சொன்னா, இந்த 16 மீட்டர் இங்க இருந்து இங்க ஒரு ஆர்க் அடிக்கணும். இப்ப 4 லைனையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கொக்கோ கோர்ட்டோட அவுட்டர் மெஷர்மெண்ட் நம்மளுக்கு கிடைச்சிரும். சரிங்களா? இது வந்து சூப்பர் சீனியர் கோர்ட் மெஷர் பண்றது. இதுக்கு முன்னாடி சூப்பர் சீனியர் சீனியர் கோர்ட் எல்லாம் எப்படி மார்க் பண்றதுன்னு பார்த்தோம். இப்ப சப் ஜூனியர் கோர்ட் மார்க் பண்ண போறோம். அதே தான் பேஸ் லைன் வரைய போறோம். பேஸ் லைனு இவங்களுக்கு 23 மீட்டர்ஸ் வரையணும். சரிங்களா? இவங்களுக்கு இந்த எண்ணையும் இந்த எண்ணையும் மார்க் பண்ணிருக்கீங்களா 23 மீட்டர்ஸ்க்கு. இப்ப இங்க இருந்து டயகனல் எக்ஸஸ் அடிக்கணும். இங்க இருந்து டயகனல் எக்ஸஸ் ஆர்க் அடிச்சீங்க அப்படின்னா 26.92 மீட்டர்ஸ். 26
6.92 மீட்டர்ஸ் அடிச்சீங்கன்னா இங்க ஒரு ஆர்க் நம்மளுக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் இவங்களோட வித்து கோட் ஆஃப் வித்து எவ்வளவு அப்படின்னா சப்ஜூன் இருக்கு இங்க இருந்து இங்க ஒரு ஆர்க் அடிக்குமா, இந்த ஆர்க்கு 14 மீட்டர்ஸ். 14 மீட்டர்ஸ்ல ஒரு ஆர்க் அடிச்சு இந்த ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ற இடத்தையும் ஜாயின் பண்ண போறோம். நெக்ஸ்ட் டைனல் இங்க இருந்து பிடிக்கணும் டேப்பு. இங்க இருந்து டேப்பு பிடிச்சி இங்க அடிப்பீங்க. இங்க வந்து 26.92 இங்க அடிக்கணும். திரும்ப இங்க இருந்து பிடிச்சி 14 மீட்டர்ஸ் அடிச்சு இப்ப இது நாளையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா சப்ஜூனியர் கோர்ட்டோட அவுட்டர் மெஷர்மெண்ட் நம்மளுக்கு கிடைச்சிரும். சரிங்களா? இதுக்கப்புறம் தான் நம்ம கோர்ட் மார்க்கிங் எல்லாமே. இங்க இருந்து 1.50 வைப்போம் ஃப்ரீ ஜோனுக்கு. சரிங்களா? அடுத்து இங்க இருந்து 1.50 வச்சு ஃப்ரீ ஜோன் அடிப்போம். ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த ஃப்ரீ ஜோன் அடிச்சதுக்கு அப்புறம் சப்ஜூனியருக்கு சென்ட்ரல் லைன் மார்க் பண்றதுக்கு சொன்னா, அதாவது இது சொல்லாம இருந்த வீடியோல இப்ப சொல்றேன், எல்லாம் கேட்டுக்கோங்க. இங்க இருந்து 6.85 எத்தனை 6.85 மீட்டர்ஸ். அதே மாதிரி இங்க இருந்து 6.85 மீட்டர்ஸ் லைன் மார்க் பண்ணிட்டு, அதே மாதிரி இந்த பக்கமும் போஸ்ட் லைன்ல இங்க இருந்து 6.85 இங்க இருந்து 6.85 இது ரெண்டையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சென்ட்ரல் லைனு கிடைச்சிரும். இதுக்கப்புறம் சென்ட்ரல் லைன்ல இருந்து ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்தா ஒவ்வொரு மெஷர்மெண்டா ஃபர்ஸ்ட் ஸ்கொயர், செகண்ட் ஸ்கொயர், தேர்ட் ஸ்கொயர் எல்லாமே பார்க்க போறோம். இது எல்லாமே முடிஞ்சது. இப்ப அடுத்து கொக்கோ கோர்ட் ஃபுல் மெஷர்மெண்ட்டும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இப்ப கொக்கோ கோர்ட்ல நம்ம அபிஷியல்ஸ்க்கு டேபிள் போடுறது, அப்புறம் என்ட்ரி ஜோன் இது எல்லாமே இருக்கு. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா கொக்கோ கோர்ட்டோட எண்டு இருக்குல்ல, இந்த எண்டு 4 பக்கமும் எண்டு இருக்கும். இந்த எண்டுல இருந்து 1.50 இங்க ஒரு மார்க், இங்க இருந்து 1.50, இங்க இருந்து 1.50, இங்க இருந்து ஒரு 1.50, இங்க இருந்து ஒரு 1.50, அதே மாதிரி இங்க இருந்து ஒரு 1.50, இங்க இருந்து ஒரு 1.50, இங்க இருந்து ஒரு 1.50, 4 பக்கமே 1.50 வச்சு 1.50 மீட்டர்ஸ் அளவு வச்சுட்டு நாலு என்ன பண்ணணும், எனக்கு 4 பக்கத்தையும் என்ன செய்ய அப்படின்னா உங்களுக்கு ஒரு அவுட்ரு ஸ்கொயர் கிடைச்சணும். இதோட பேர் என்ன அப்படின்னா லாபி. இதோட பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லாபின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதோட மெஷர்மெண்ட் 1.50 மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா இங்க ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் போட்டிருப்போம். சரிங்களா? செகண்ட் ஸ்கொயர், தேர்ட் ஸ்கொயர். சரிங்களா? இது 3 ஸ்கொயர் போட்டுக்கோமா, இந்த 3 ஸ்கொயர் போட்டிருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்ட்ரி ஜோன் வரையணும். என்ட்ரி அவங்க 3 பேரும் என்ட்ரி ஆகிறதுக்கு என்ட்ரி ஜோன் போடுவாங்க. இந்த என்ட்ரி ஜோன் எப்படி போடணும் அப்படின்னா நம்ம லாபி லைன் இருக்குல்ல, இந்த லாபி லைன்ல தான் போடணும். இங்க கோர்ட்டோட லைன்ல எந்த ஒரு டச்சுமே இருக்கக்கூடாது. ஆனா லாபி லைன்ல எங்க போடணும் அப்படின்னா போஸ்ட் லைன், இந்த போஸ்ட் லைனுக்கு நேரா இந்த பக்கம் அவுட்டர்ல ஸ்டார்ட் பண்ணணும். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி எண்ட் ஆகிறது எங்க இருக்கும் அப்படின்னா 1 2 3 3வது ஸ்கொயரோட எண்ட் இருக்குல்ல அவுட்ரு, 3வது ஸ்கொயரோட அவுட்ருக்கு நேரா ஸ்டார்ட் பண்ணணும். இதோட மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர் வரும். இது ரெண்டையும் அப்படியே ஜாயின் பண்ணி விடணும். இதுக்கு பேரு என்ட்ரி ஜோன். சரிங்களா? இதுதான் என்ட்ரி ஜோனு. அதே மாதிரி இந்த பக்கமும் போடணும். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்கொயர், செகண்ட் ஸ்கொயர், தேர்ட் ஸ்கொயர் போடுறோம். போஸ்ட் லைனுக்கு நேரா மார்க் பண்ணிட்டு தேர்ட் ஸ்கொயர் எண்டுல இங்க ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பக்கமும் போடணும். இதே மாதிரி 2 பக்கமும் என்ட்ரி ஜோன் போடணும். இந்த டீமுக்கு ஒரு என்ட்ரி ஜோன், அந்த டீமுக்கு ஒரு என்ட்ரி ஜோனு. இதுக்கு நேரா அப்படியேவும் மேலதான் டேபிள்ஸ் போட்டிருப்பாங்க. சரிங்களா? டேபிள் எங்க இருக்கும் அப்படின்னா இங்க சென்டரா கோர்ட்டுக்கு சென்டர்ல டேபிள்ஸ் போட்டிருப்பாங்க. இது வந்து அபிஷியல்ஸ் டேபிள்ஸ், டைம் கீப்பர் எல்லாம் இங்க உட்காந்துருப்பாங்க, ஸ்கோரர் எல்லாருமே. டேபிளுக்கு ரைட் சைட்ல ஒரு பாக்ஸ் போடணும். அதே மாதிரி லெஃப்ட் சைட்லயும் ஒரு பாக்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா 2 டீமுக்குமே இவங்க சப்ஸ்டியூஷன் மாத்தனா இங்கதான் வரணும், இவங்க மாத்தனா இங்க வரணும். இதுக்கு பேர் வந்து சப்ஸ்டியூஷன் பாக்ஸ். இதுக்கு பேரு சப்ஸ்டியூஷன் பாக்ஸ். இதோட லென்த் வித்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மீட்டர் வித்து 1 மீட்டர் லென்த் இருக்கும். பாக்ஸோட வித் 1 மீட்டர், லென்த் 1 மீட்டர். அதே மாதிரிதான் இந்த பக்கமும் ஏதாவது சப்ஸ்டியூஷன் மாத்தணும் அப்படின்னா இங்க ஒரு அம்பேர் இங்க ஒரு அம்பேர் இருப்பாங்க. ரெஃப்ரி ஒருத்தர் ரவுண்ட்ஸ்ல இருப்பாரு. இங்க வந்து நீங்க நின்னீங்கனாலே அவங்க பாத்துருவாங்க. டேபிள்ல பாத்துட்டு ரெஃப்ரி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ரெஃப்ரி கூப்பிட்டு உங்களை மாத்தி விட்டுருவாரு. இதுதான் கொக்கோ கோர்ட்டோட ஃபுல் மெஷர்மெண்ட். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ், ஏதாவது வேற ஏதாவது கிளியரன்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கீழே. என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்க மெஷர்மெண்ட் எல்லாமே தெளிவா சொல்லி கொடுத்துருக்கேன்னு நம்புறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா
என்னோட வீடியோவை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதே மாதிரி எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இதுக்கப்புறம் இதுல கொக்கோல வேற ஏதாவது ரூல்ஸ் தெரியணும், ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இதுக்கப்புறம் வேற ஏதாவது மெஷர்மெண்ட் கோர்ட்டோட மெஷர்மெண்ட் வேணும்னாலும் அதையும் கமெண்ட் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.